மத்திய நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களை உரையாற்ற வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இந்த ஒரு போற்றுதலுக்குரிய பெரிய ஒரு நிகழ்ச்சி, ஒரு பேரரசர், அதுவும் நான் திருச்சி அந்த பகுதியை சேர்ந்த இடங்களில் இருக்கக்கூடிய மாவட்டங்களில் ஆட்சி புரிஞ்சவர். அப்பேற்பட்ட ஒரு பேரரசருக்கு தோல்வி என்ற வார்த்தை இலக்கணத்திலே இல்லை என்ற அந்த ஒரு விதத்தில் ஆட்சியை ஆண்டவர் முத்தரையர், இரண்டாம் முத்தரையர். இவருக்கு ஒரு ஸ்டாம்ப் வெளியீடு ஒரு பெரிய நிகழ்ச்சி. டாக்டர் முருகன் சொன்னார் அழகா, 75 வருஷங்கள் பாரத நாட்டுக்கு சுதந்திரம் கிடைச்சு அது அமிர்த காலம் ஆரம்பமாக கருதி, அந்த அமிர்த கால ஆரம்பத்தில் நம்மளுக்கு சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அளித்த போராடிய பெரிய தலைவர்களை நம்ம ஞாபகம் செய்து கொண்டு அவர்களுக்கு வாழ்த்து தெரிவிக்க வேண்டும் என்பது எந்த அளவுக்கு உண்மையோ அந்த அளவுக்கு அப்ப வரைக்கும் எத்தனையோ தியாகம் செஞ்சிருந்தாலும் அவங்கள பத்தி வெளியில பெரிய விஷயம் வராம இருக்கக்கூடிய சுதந்திர போராட்ட வீரர்களை நம்மளும் தேடி கண்டுபிடிச்சு எடுத்து மக்களுக்கு எடுத்து உரைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு பெரிய முயற்சியை பாரத பிரதமர் ஏற்றுக்கொண்டு நடத்திய போது, வேலு நாச்சியார், ராணி ருத்ரம்மா அப்படின்னு பேசும்போது முத்தரையர் பற்றி எடுத்து சொல்லக்கூடிய அந்த ஓராண்டு கால நிகழ்ச்சிகள்ல நாடு முழுவதும் எங்க போனாலும் எத்தனை செலவானாலும் நீங்க டேட்டாவை கலெக்ட் பண்ணுங்க, அவங்கள பத்தி ஒரு புக் பப்ளிஷ் பண்ணுங்க. அதாவது ஒரு புஸ்தகம் பப்ளிஷ் பண்ணியிருந்தா ஒரு 1000 காப்பி, 5000 காப்பி, 50,000 காப்பி வெளியிட்டு அதை எல்லாருக்கும் நம்ம பகிர்ந்து கொடுத்துருந்துருப்போம். ஆனால் புக் என்ன போது அது டிஜிட்டல் உலகத்தில் என்றும் ஒரு ஸ்டாம்பாக இருந்துருது. அதை நீங்கள் நீக்கவே முடியாது. நான் வேணா என்னோட ஃபோன்லேருந்து அதை நீக்கிடலாம், இல்லை நீங்கள் வேணா அவங்க ஃபோன்லேருந்து எடுத்துடலாம், அவங்க கம்ப்யூட்டர்லேருந்து எடுத்துடலாம். ஆனால் அந்த டிஜிட்டல் உலகம் அப்படிங்கிற அந்த உலகத்தில் என்றைக்கும் எப்போதும் இருக்கக்கூடிய அந்த அளவில் அது பதிஞ்சிடுது. பதிவு ஆயிடுறதோடு இல்லாமல் இன்னைக்கு இல்லை நாளைக்கு இல்லை, ஒரு 50 வருஷம் 100 வருஷம் கழிச்சு கூட யாராவது எலக்ட்ரானிக் மோட்ல அதை சர்ச் பண்ணாங்கன்னா அந்த டேட்டா அவங்களுக்கு அவைலபிளா இருக்கும். சரித்திரத்தில் அவருடைய புகழ் என்றும் இருக்கிறது என்பதை திருப்பி நம்மளுக்கு எடுத்துரைக்கக்கூடிய அந்த டிஜிட்டல் மார்க்கத்தின் மூலமாக அதில் ஸ்டாம்ப் போட்டுருங்க, அந்த டிஜிட்டல் புக் பண்ணிடுங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு பெரிய குழுமமாக நிறைய பேர் இருந்தாங்க. அதில் நம்ம டாக்டர் ப்ரொஃபஸர் ஸ்ரீனிவாசன் அவர்கள் அப்போலேருந்தே இந்த விஷயத்தில் ரொம்ப தீவிரமாக முயற்சி எடுத்துட்டு இருந்தாரு. நீங்க எல்லாரும் அவங்களுக்கு உதவி பண்ணியிருக்கீங்க. அந்த முறையில் அப்போலேருந்தே சரி இது டிஜிட்டல் ஸ்டாம்ப் ஆயிடுச்சுங்க, இல்லைங்கள, ஆனால் ஒரு போஸ்டல் ஸ்டாம்ப் வெளியிடணும், ஃபர்ஸ்ட் டே கவர் ரிலீஸ் பண்ணணும், அவருடைய உருவம் அதில் பதிஞ்சிருக்கணும் அப்படின்ற முயற்சி சின்ன அளவில் எடுத்தாலும் இது என்னைக்கோ தயாராகிடுச்சுங்க. நான் ஆக்சுவல் விஷயத்தை உங்களுக்கு சொல்லணும். என்னைக்கோ தயாராகிடுச்சு. டாக்டர் ப்ரொஃபஸர் நம்ம ஸ்ரீனிவாசன் சொல்லிட்டே இருந்தார், ஏங்க தடையாயிட்டே இருக்கு, கொஞ்சம் போலாமா? தடை ஒன்றும் இல்லைங்க, நான் எல்லாம் பண்ணிட்டோம். நம்ம ஸ்டாம்ப் ரெடி, ஃபர்ஸ்ட் டே கவர் ரெடி. எப்போன்னா நான் தெய்வீகத்தை ரொம்ப நம்புறோம். நீங்க எத்தனை முயற்சி எடுத்து எல்லாம் தயார் பண்ணாலும் நம்ம தமிழர் குடியரசு தலைவராக வர வரைக்கும் வெயிட் பண்ணிச்சு. இதுக்கு முன்ன எப்போ ரிலீஸ் ஆயிருந்திருக்கலாம். ஆனா நம்மளுக்கு, நம்ம மக்களுக்கு இருக்கக்கூடிய உணர்ச்சியோட அது ரிலீஸ் பண்றதுக்கான வாய்ப்பு நம்மளுக்கு இறைவனை கொடுத்திருப்பிருக்காங்க. இப்பேற்பட்ட பெரியார்
அந்த உணர்ச்சியோடு எடுத்து பகிர்ந்து கொடுக்கக்கூடிய அந்த அளவு இன்னைக்கு துணை ஜனாதிபதி குடியரசு துணைத் தலைவருடைய வீட்டில், அவருடைய வீட்டில் இப்பேற்பட்ட ஒரு பெரிய நிகழ்ச்சி நடக்குது. அது எனக்கு தெரிஞ்சு பிரதமர் அவர்களும் இதை பார்த்து கொண்டு அவருடைய மகிழ்ச்சியை தெரிவிக்கிறதுக்கு காத்து கொண்டிருக்கிறார். அவருடைய முயற்சியால ஊர்ல இருக்கக்கூடிய இப்ப வரைக்கும் பிரபலம் ஆகாத, அதாவது அவங்க காலத்தை அவங்களை மீட்க முடியாத அளவு அவர் ஆட்சி பண்ணியிருந்தாலும் இன்னைக்கு இருக்கக்கூடிய பாரத நாட்டில் பல பேருக்கு தெரியாத இருந்த ஒரு நிலையில இப்பேற்பட்ட ஒரு நிகழ்ச்சியில அவருடைய புகழை நம்ம திருப்பி எடுத்து சொல்றோம்னா ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கு. அதுல நான் எனக்கு விட்ட குறை தொட்ட குறைன்னு சொல்லுவாங்க. திருச்சியில படிச்சு திருச்சியை சுத்தியே வாழ்ந்தவோ முசிறியில இருந்தவோ எனக்கு இந்த நிகழ்ச்சியில பங்கேற்கிறதுக்கான வாய்ப்பு கொடுத்ததுக்கு உங்க எல்லாருக்கும் நன்றி. நான் ஆக்சுவலா குடியரசு துணைத் தலைவர் பேசுறாரு, அதனால நம்ம பேச வேண்டிய தேவையில்லை. இவரை விட உயர்ந்த பதவி தமிழர்களுக்கு மோடி ஐயா மூலமா கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு கூடும்போது அவர் பேசும்போது நான் இதுக்கு நான் கொஞ்சம் பின்வாங்கினேன். இருந்தாலும் அவருடைய பெருந்தன்மை இல்லை, நீங்க பேசிதான் ஆகணும்னு சொன்னாங்க. அதனால எனக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. ரொம்ப நன்றி. இந்த நிகழ்ச்சி தமிழ்நாட்டில் நம்ம எல்லாரும் எடுத்து உரைக்க வேண்டிய நிகழ்ச்சி. நம்ம எல்லார்கிட்டையும் இதை பத்தி பேசணும். திருப்பி திருப்பி தெய்வீகத்தை நிராகரிக்கக்கூடிய மக்கள் தமிழ் மக்கள் இல்லை. அதனால நம்ம எல்லாருக்கும் மரியாதை கொடுக்க வேண்டியவர்கள், எல்லா மதத்துக்கும் மரியாதை கொடுக்க வேண்டியவர்கள். இந்த மாதிரி ஒரு பேரரசை எடுத்து சொல்ல வேண்டிய வாய்ப்பு நம்ம எல்லாருக்கும் கிடைச்சிருக்கு. இதை எடுத்து சொல்லி ஊர் ஊரா எல்லார்கிட்டையும் பேசணும். மோடி அரசின் மூலமாக இதில் நடந்த ஒரு சிறிய முயற்சிகளையும் எடுத்து சொல்ல வேண்டியிருக்கும். ரொம்ப நன்றி. வணக்கம்.